சில்லுக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கான ஒரு ஒன் ஷாட்டோடு வந்திருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒன் ஷாட்டோட நேம் லவ் மேரேஜ் வித் மாஃபியா. எப்படி போக போகுதுன்னு தெரியல, பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே சில்லுக்குட்டீஸ், நம்ம டேரெக்டாக இந்த ஒரு ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஜேகே தான் காட்டுறாங்க. இப்போ ஜேகே தான், என்ன நடக்குதுங்க? ஒவ்வொரு ஆளாக இறந்துக்கிட்டே இருக்கீங்க. மாஃபியான்னு தயவு செஞ்சு, மாஃபியாவோட பாடி கார்டுன்னு தயவு செஞ்சு வெளியே போய் சொல்லிடாதீங்க. அசிங்கமாக இருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு நம்பர் 1 மாஃபியாவோட பாடி கார்ட்ஸ் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு ஜேகே தான் ரொம்ப டென்ஷனாகி கத்திகிட்டு இருக்காரு. ஏன்னா ஜேகே ஒரு எனிமியை கில் பண்ணுறதுக்காக பாடி கார்ட்ஸோடு போயிருப்பார். பாடி கார்ட்ஸ் எல்லாருமே இறந்துருப்பாங்க வரிசையாக. ஜேகே இதனாலே டென்ஷன் ஆகிருப்பார். ஏன்னா அவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாரு. இப்போ ஜேகே தான், அப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்ததே வேஸ்ட்டு தானே? இதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். உங்களையெல்லாம் நான் பாடி கார்டாக தேர்ந்தெடுத்தேன் பார்த்தியா, அது என்னோட தப்பு தான். உங்களையெல்லாம் நம்பி ஒரு காலத்தில் இறங்கவே முடியாது, ஒன்றையும் பண்ண முடியாது அப்படின்னு ஜேகே தான் ரொம்ப டென்ஷனாகி கத்திட்டு இருக்கா. இப்போ மார்க் தான், சார் கத்தாதீங்க சார், கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். என்ன கத்தாதீங்க? அவங்க எல்லாருமே இறந்துட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க, நான் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கணுமோ? அப்போ இவ்வளோ நாள் நான் ப்ராக்டிஸ் கொடுத்தது வேஸ்ட்டு தானே? சொல்லு மார்க், வேஸ்ட்டா இல்லை யூஸ்ஃபுல்லா? சார் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பேசுங்க சார். இங்கே பாரு மார்க், ஆல்ரெடி டென்ஷனில் தான் இருக்கான். தயவு செஞ்சு இந்த ஒரு வார்த்தையை மறுபடியும் சொல்லாது, இன்னும் காண்டாக இருக்குது. சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார் அப்படின்னு மார்க் தான் ஒரு மாதிரி சமாதானப்படுத்திகிட்டு இருக்கா. இப்போ ஜேகே தான் மார்க்கை பிடிச்சி கத்துறாரு, நீ அமைதியாக இங்கேருந்து போயிரு, உனக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி சொல்ல. இப்போ மார்க் தான், சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். கொத்துக்கிறியா? இப்போ வாயை மூடிட்டு இங்கே நில்லு அப்படின்னு சொல்ல. இப்போ மார்க்கும் நிற்கிறாரு. ஒரு ஜேகே தான் சாட்டையை எடுத்துகிட்டு வந்து மார்க்கா அந்த அடி அடிக்கிறாரு. இப்போ மார்க் தான், வலிக்குது சார் அப்படின்னு சொல்ல. வலிக்குதோ? அந்த எனிமீஸ் முன்னாடி தோத்து போய் நிற்கிறான். எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? அதுவும் நம்ம எங்கே இருக்கோம், நம்பர் 1 பொசிஷனில். நீங்களாம் பண்ணுறதை பார்த்தா நம்பர் 5க்கு போயிடுவீங்க போல். இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எல்லாரையுமே வேலையிலேருந்து தூக்க போகிறேன். மார்க் நீ மட்டும் இரு அப்படின்னு சொல்ல. எல்லாருமே வெளியே போயாச்சு. இப்போ மார்க் மட்டும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே நிற்கிறாரு. இப்போ ஜேகே தான், மார்க் என்ன நடக்குதுங்க? நம்ம எனிமீஸ் கூட ஃபைட் பண்ணும்போது நம்ம பாடி கார்ட்ஸை என்ன மாதிரி நீ ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க, எந்த லட்சணத்தில் நீ ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கன்னு இதை பார்த்தாவே தெரியுது. ரொம்ப அழகாக தான் ட்ரெயின் பண்ணியிருக்கா அப்படின்னு மார்க்கை பிடிச்சி ஜேகே தான் திட்டிகிட்டே இருக்காரு. மார்க்கும் அதை பொறுமையாக கேட்டுட்ருக்கா. இப்போ ஜேகே பக்கத்தில் இன்னொரு பையன் வந்துட்டு, பாஸ் இந்தாக்கா பாஸ் அப்படின்னு ஐஸ் க்யூப் நிறையா இருக்குது அந்த பக்கெட்டில். அந்த மார்க் பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை, வாயை திறந்து. இப்போ ஜேகே அந்த ஐஸ் க்யூப்பை எடுத்து மார்க்கு மேலே கொட்டுறாரு. இப்போ மார்க் தான் எதுவுமே எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல, அப்படியே வந்து முட்டி போட்டு நிற்கிறாரு. இப்போ ஜேகே தான், இங்கே பாரு மார்க், இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இங்கேருந்து போ. எனக்கு நல்லா ட்ரஸ்டஃபுல்லாக ஒரு பாடி கார்டை நீ கொண்டு வர, அது 15 பேர் இருக்கணும் பார்த்துக்கோ. நீ தான் அவங்கள ட்ரெயின் பண்ணணும், உனக்கு எல்லாமே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அங்கேருந்து ஒரு பாம்பு வருது. இப்போ ஜேகே தான், வா நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்ல. இப்போ அந்த பாம்பு அப்படியே ஜேகே காலை சுற்றி அப்படியே ஜேகேவோட ஷோல்டர்கிட்ட அப்படியே வந்து நிற்கிது. அந்த பாம்பு அப்படியே மார்க்கை ஒரு மாதிரி முறைக்குது. இப்போ மார்க்கு தான், அச்சோ இது எதுக்கு இங்கே வந்தது, ஸ்னைப்பர் அப்படின்னு மார்க் தான் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஸ்னைப்பர் வந்து எப்படிப்பட்ட பாம்புனா ரொம்ப விஷம் உள்ள பாம்பு. அந்த ஸ்னைப்பர் அப்படி ஜேகே கிட்ட பேசுது, பாஸ்
என்ன பண்ணணும் சொல்லுங்க? அவன போட்டு தள்ளணுமா? அப்படின்னு அந்த பாம்பு ஏதோ ஒரு மாதிரி சிக்னல்லாம் காட்ட, இப்போ ஜேகே தான் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சிக்னலில் சொல்ல, இப்போ அந்த பாம்பு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த மார்க்கு கிட்ட போகுது. மார்க்கு கிட்ட போய் அப்படியே அந்த மார்க்கை ஒரு மாதிரி ரொம்ப டெரராக லுக்கு விட்டு பார்த்துட்டு அப்படியே அந்த சைட்லேருந்து போயிடுது. இப்போ மார்க் தான் பாஸ் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு மார்க், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. வித்தின் 5 டேஸில் எனக்கு 50 பாடி கார்ட்ஸ் ட்ரஸ்டஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் அவங்க ரொம்ப பலமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம கண்ணுக்கு தெரியாத எனிமீஸ் கூட இங்கே இருக்காங்க. மார்க், உனக்கு புரிஞ்சா சரிதான். எனக்கு புரியுது பாஸ், நான் எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஜேகே தான் ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேக்கா. இப்போ ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஹலோ சார், இங்கே கம்பெனியில் ஒரு சின்ன ப்ராப்ளம், நீங்கள் வந்து சால்வ் பண்ணால். என்னது? நான் தான் எல்லாமே சால்வ் பண்ணணுமா? எம்பி அங்கே என்னத்தை பண்ணிகிட்ருக்கான்? அவரும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் இங்கே ப்ராப்ளம் சால்வ் ஆகிற மாதிரி தெரில. ஜேகே சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லல. இப்போ ஜேகே அப்படியே அந்த கம்பெனிக்கு போகிறாரு. கம்பெனிக்கு போயிட்டு என்ன நடக்குது இங்கே? ஏன் மார்க்கெட் டவுன்ஸ் எல்லாமே கம்மியாகுது? தெரியல சார், நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த பிஏக்கு செவனியோடு ஒன்று விடுறாரு ஜேகே. இப்போ ஜேகே தான் என்ன பேசிகிட்டு இருக்கா, என்னன்னு தெரியாமல் எல்லாமே மார்க்கெட் எல்லாம் டவுன் ஆகிட்டுருக்கு. பாரு, ப்ராடக்ட் எல்லாம் அப்படியே லாஸில் போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது கூட தெரில. இப்போ அந்த பிஏ தான் சார் இதுக்கான வழி இதுதான் அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றத்தையும் போடுங்க வேணாம், நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே எல்லாத்தையுமே 1 மினிட்ல சால்வ் பண்ணிட்டாரு. இப்போ ஜேகே தான் இப்போ இப்படி சால்வ் ஆச்சு? நான் வந்தால் தான் இங்கே எல்லாமே நடக்குமா? ஏன் நான் இங்கே இல்லைன்னா கம்பெனியை உனக்கு பார்த்துக்க தெரியாதா பிஏ அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சு அப்படியே அந்த சைடு தள்ளி விட்டு, உனக்கு இங்கே இனிமேல் ஜாப் கட்டவே கிடையாது, இங்கே இது தயவு செஞ்சு போயிடு, என் கண்ணை முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்ல. இப்போ அந்த பிஏவும் அழுதுட்டு போயிட்டா. இப்போ ஜேகே தான் ஐயோ சுருப்பி தராங்க காண்டாகுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாரில் போகிறாரு. பாருக்கு போயிட்டு சரக்கு அடிக்கிறாரு, எக்கச்சக்கமாக சரக்கு அடிக்கிறாரு. அவர் கண்ட்ரோல்லே இல்லை, போதை இன்ஜெக்ஷனு என்னென்னமோ எடுக்கிறாரு. இப்போ ஜேகே தான் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி போதையிலே பேசிட்டு அப்படியே புலம்பிட்டு ரோட்டில் நடந்து போகிறாரு. இப்போ மார்க் இதை பார்த்துட்டு பாஸ் அப்படின்னு சொல்ல, என்ன பாஸு, ஒரு வேலைக்கு கூட லாய்க்கு இல்லை பாஸா பாஸ் அப்படின்னு ஏதோ வளர்றாரு. பாஸ் 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 கொஞ்சம் வாங்க பாஸ், இது ரோடு பாஸ். விடு, என்ன எனக்கு வேற வேலை இருக்கு, என்ன போக விடு அப்படின்னு சொல்ல. இப்போ மார்க் தான் பாஸ் பாஸ் நீங்கள் குடிச்சிருக்கீங்க பாஸ், உங்கள் கண்ட்ரோல்லே நீங்கள் இல்லை பாஸ், தயவு செஞ்சு வந்துடுங்க பாஸ் அப்படின்னு மார்க் தான் கெஞ்சுறாரு. ஜேகே அது சுத்தமாக காதலே வாங்கலை. கத்தாத, இங்கேருந்து போஸ்ட்டு அப்படின்னு ஜேகே தான் கத்துறாரு. இப்போ மார்க்கும் ஜேகே வந்து ஃபாலோ பண்ணிட்டே போகிறா. இப்போ ஜேகே அப்படியே அந்த பார்க்கில் அப்படியே உட்காந்துருக்காரு. அவருக்கு தலை அவ்வளோ வலிக்குது, அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் ஏறிக்கிட்டு இருக்கு. ஐயோ என்னடா பண்ணுறது, இந்த சைடு திரும்பினாலும் பிரச்சனை 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 பிரச்சனை, என்னதான் பண்ணுறதோ அப்படின்னு ஜேகே தான் ரொம்ப வெக்ஸ் ஆகுறாரு. என்ன பண்ணுறதுன்னு கூட ஜேகேக்கு தெரியல. இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ 1 டே ஃபுல் பாடி கார்ட்ஸும் அசம்பிள் ஆகி நிற்கிறாங்க. இப்போ ஜேகே தான் எல்லோரும் கொஞ்சம் என்னைய கவனிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஜேகேவை பார்க்குறாங்க. இப்போ மார்க் தான் கொஞ்சம் முன்னாடி வந்து நின்ட்டாரு. இப்போ ஜேகே, மார்க் இங்கே வா என் பக்கத்தில் அப்படின்னு சொல்ல. இப்போ மார்க்கும் அப்படி ஜேகே பக்கத்தில் போக இப்போ எல்லா பாடி கார்ட்ஸும் அப்படியே ஒரு மாதிரி சல்யூட் பண்ணுறாங்க ஜேகேக்கு. இப்போ மார்க் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்க. இப்போ ஜேகே, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாமே மார்க் மட்டும்தான், சரிங்களா? நான் கொடுக்க மாட்டேன். எல்லோருமே எனக்கு கீழே தான் இருக்கணும்.
எல்லோருமே நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு தான் நீங்கள் அடி பணிஞ்சு போகணும். புரியுதா? புரியுது பாஸ் அப்படின்னு எல்லாருமே கோரஸாக சொல்கிறாங்க. இப்போ மார்க் தான், நான் பார்த்துக்கிறேன் பாஸ். சரி மார்க், இந்த தடவை உன் கையிலே கொடுக்குறேன். ஏதாவது தப்பு நடந்துச்சு நீ உயிரோடு இருக்க மாட்டா. புரியுதா? புரியுது பாஸ், எனக்கு நல்லாவே புரியுது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மார்க் தான் ஒரு மாதிரி தயங்கி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகேவும் சரி என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஜேகே தான் காரில் போயிட்டுருக்கா. இப்போ ஒரு பையன் க்யூட்டாக அழகாக அந்த ரோட் சைடில் ஒரு பூனை க்ராஸ் பண்ணி போகிறத அப்படியே பார்த்துட்ருக்கா. இப்போ கரெக்டாக ஜேகேவோட காரு அந்த பூனை இடிக்க வர மாதிரி இருக்க. இப்போ அப்படியே வந்து ஓடி போய் அந்த பூனையை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கார் முன்னாடி போய் அந்த பூனையை தூக்கி நிற்க. இப்போ ஜேகே தான் இங்கே விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாரன் அடிச்சுட்டே இருக்காரு. இப்போ டக்குன்னு ஷட் அண்ட் பிரேக் போடுறாரு. பக்கத்தில் நெருங்கிடுச்சு அந்த காரு. இப்போ ஜேகே அப்படியே காரை விட்டு இறங்கிட்டு உனக்கு அறிவில்ல அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு ஒன்று அறிவிட்டு கார் வருதுன்னு தெரியுதுல்ல, உனக்கு அறிவு எங்கே போச்சு? சாரி சார், நான் இந்த பூனையை தான் காப்பாற்ற வந்தேன். இந்த பூனையை காப்பாற்ற வந்த உனக்கு உன் உயிரை காப்பாற்றிக்க தெரிலல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் கத்துறாரு. இப்போ தான் சாரி சார், என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி சாரி கேட்க. இப்போ ஜேகேவும் சரி இனிமேலாச்சும் பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டேவும் கிளம்பியாச்சு, ஜேகேவும் கிளம்பியாச்சு. இப்போ ஜேகே அப்படியே ஒரு குடோனில் போய் நிற்க. இப்போ ஜான் தான் வெல்கம் ஜேகே, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. என்ன உன்னோட டாப் எதிரிய தேடுறேன்னா கேள்விப்பட்டான். ஆமாம் ஜான், நான் அவனை தான் தேடிட்டுருக்கான். அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துச்சு ஜேகே. உன்னோட ஃப்ரெண்டாக இருக்க எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா ஜேகே அப்படின்னு சொல்ல. என்னைய நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க ஜான். எப்படி தான் நீ என்னை புரிஞ்சு வைக்கிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியலை அப்படின்னு ஜேகே தான் ஜான்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஜான் வந்து ஜேகே உட்கார வைக்க. இப்போ ஜான் அப்படியே ஜேகேவை சுற்றி அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன ஜேகே, வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நல்லா போகுது போல அப்படின்னு சொல்ல. போகுது ஏதோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜான் தான் அப்படியே ஒரு நைஃபை எடுத்து ஜேகே முத்துக்குள்ளேயே சுருகலான்னு பார்க்க. இப்போ ஜேகே அப்படியே உஷாராகிட்டு அவரோட கையை எடுத்து ஜானோட கையை அப்படியே முறிக்கிறாரு. என்ன ஜான், என்னது இது அப்படின்னு சொல்ல. ஜேகே உஷாராக இருக்க போல. எப்பயுமே நான் உஷாராக தான் இருப்பேன். ஏன்னா ஜான், டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா? ஆமாம் ஜேகே, உன்னை டெஸ்ட் பண்ணி தான் பார்த்தேன். நீ உஷாராக இருக்கியா இல்லையாண்ணா? டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உஷாராக தான் இருக்க, ரொம்ப நல்லா உஷாராக தான் இருக்கா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் எப்பயுமே நான் தான் இந்த உலகத்தோட மோஃபியாவாக இருப்பேன். இந்த உலகம் என்னோட கையில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகேக்கு ஒரு கால் வருது. சார், கம்பெனியில் என்னாச்சு? கம்பெனிக்கு என்னாச்சு? சார் நீங்கள் கோவப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட்டு அதெல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல. நல்ல செய்தி தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை கட் பண்ண. அடுத்து மார்க்கை கால் பண்ணுறான். இப்போ மார்க்கோட காலை ஜேகே அட்டென்ட் பண்ணிட்டு, ஏன்னா மார்க் சொல்லு. சார், நம்ம ட்ரக்ஸு என்னாச்சு? ட்ரக்ஸுக்கு சார் யாரோ திருடிட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கா? என்ன ஒரு லாரியை திருடு போச்சு? என்னது ட்ரக்ஸு திருடு போச்சுன்னு சாதாரணமாக சொல்கிற? அந்த ட்ரக்ஸ்லாம் எவ்வளோ காஸ்ட்லின்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். என்ன உனக்கு தெரியும்?
போய் ஃபஸ்ட்டு அந்த ட்ரக்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு முகமூடி போட்ட ஒரு ஆள் வந்து வராரு. வந்துட்டு, ஹலோ ஜியான் ஜங்குக், எப்படி இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப வருஷமான மாதிரி இருக்கு. யார் நீ? என்னை அவ்வளோ சீக்கிரமாக நீ மறக்க மாட்டியே. நான் தான் நீ தர்ற ஒரு மிகப்பெரிய எனிமி. என் பேர் ஃபிலிக்ஸ். உனக்கு ஞாபகம் இருக்குமே ஜேகே? ஓ ஃபிலிக்ஸ், நீயா? நீ எதுக்கு இங்கே வந்தன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா ஜேகே? எனக்கு தெரியாது நீ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படிலாம் தெரியவே தெரியாது. ரொம்ப நல்லாவே ட்ரிக் பண்ணியிருக்கா. ரொம்ப நல்லாவே ட்ரிக் பண்ணியிருக்கா ஃபெலிக்ஸ். என்னை எப்படிலாம் மாட்ட வைக்கணுமோ அப்படிலாம் நீ மாட்ட வச்சுட்டுன்னு நீ நினச்சேன்னு வச்சுக்கோயேன், அதுதான் நீ பண்ணுற பெரிய தப்பு. நீ தான் என் கையில் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே ஒரு விசில் அடிக்கிறாரு. அங்கே சுற்றி அவ்வளோ பாடி கார்ட்ஸு. இப்போ ஃபீலிக்ஸ் தான், என்ன ஜேகே, நான் ஒத்த வந்திருக்கேன், நீ என்ன ஒரு படையை கூட்டிகிட்டு வந்திருக்கா? கோலையா ஜேகே நீ? யாரை பார்த்து நீ கோலைன்னு சொன்ன? இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நைஃபை எடுத்து அப்படியே 2 பேரும் நைஃபை வச்சே சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ ஜேகே கடைசியாக அந்த ஃபெலிக்ஸோட ஹிப் சைடு குத்தலாம் அப்படின்னு வர ஃபெலிக்ஸு உஷாராயிட்டு அவரோட நைஃபை எடுத்து ஜேகேவோட செஸ்ட்டிலே குத்துறாரு. ஜேகே அப்படியே குத்து வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுகிறாரு. இப்போ ஃபெலிக்ஸ் தான் அதை பார்த்துட்டு, என்ன ஜேகே இதுக்கே வா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த நைஃபை அந்த செஸ்ட்லேருந்து எடுத்து அப்படியே சுருங்கிட்டே இருக்காரு. இப்போ ஜேகே தான் ஃபிட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை தள்ளி விட்டு கன்னை எடுத்து அப்படியே ஷூட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணோன்னே ஃபிலிக்ஸ் வந்து இறந்துட்டாரு. இப்போ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி உயிருக்கு வந்து போராடிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு டே வந்து வராரு. வந்துட்டு என்னாச்சு இவருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜேகேவை ஒரு மாதிரி கை தாங்களாக பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னா ஜேகேக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது. இப்போ பாடி கார்டு மார்க்கு தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. இங்கே பாருங்கள், அழாதீங்க, ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒன்றும் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ மார்க் தான், எங்கள் பாஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்னாச்சு அவருக்கு? சண்டை போடும் போது அந்த கத்தி அவருக்கு ஹிப்பில் குத்தி ஒரு மாதிரி ரொம்ப பிளட் லாஸ் ஆகிடுச்சு, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் பேர் என்ன? என் பேர் டே. என்னை கிம் டேங் கூப்பிடுவாங்க, ஆனால் எனக்கு ஷார்ட்டாக டேன்னுவாங்க. சரிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் என் பாஸை இங்கே வந்து சேர்த்ததுக்கு அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சு மார்க் அப்படின்னு கூப்பிட்டா. இப்போ மார்க் கூப்பிட்டு வராரு. ஜேகே, சார் 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 என்னாச்சு சார்? உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை சார்? எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கா. என்னை யாரும் காப்பாற்றினா? வெளியே யாரோ டேன்னு அவங்க தான் அவங்கள காப்பாற்றினாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் பார்த்துட்ருக்கா. இப்போ டேவும் உள்ளே வராரு. ஜேகேவும் டேவும் 2 பேரும் சரியான ஐ கான்டாக்டில் இருக்காங்க. இப்போ ஜேகே தான், ரொம்ப நன்றி என்னை காப்பாற்றினதுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் சார். இல்லை, நீ சார்லாம் கூப்பிடாத, என் பேர் ஜேகே, ஜேகேன்னு கூப்பிடு. ஜேகே, இந்த பேரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்னு அப்படின்னு டே தான் முடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. நான் தான் மாஃபியா நம்பர் 1, தெரியுமா? தெரியும். நீங்கள் உங்கள் பேர், உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அண்டு டாப் 1 கம்பெனியோட சிஓனும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பரவாயில்லையே, என்னை பற்றி இவ்வளோ விஷயமும் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அப்புறம் உங்ககிட்ட பேசணுன்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். எதுக்கு?
உங்கள் கம்பெனியில் ஒரு வேலை பார்க்கணுன்னு. ம் சரி, நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்ல. இப்போ இன்டர்வியூ டைம் தான். இப்போ இன்டர்வியூக்கு டே வந்து வராரு. ஜேகே ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. இப்போ டே இது பார்த்துட்டு என்னாச்சு, நான் மாஃபியாஸ் ஃபைட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை, இங்கே உட்கார் அப்படின்னு சொல்ல. இப்போ டேவும் அப்படியே உட்கார்றாரு. இப்போ ஜேகே தான், ஏன்னா இந்த வேலைக்கு தான் வந்திருக்கியா? ஆமாம் ஆமாம் ஜேகே. சரி, இந்தா அப்பாயின்மெண்ட் தந்துட்டான், போய் உன் வேலையை பார்ப்போ. சரி ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலையை பார்க்குறாரு. வேலையை பார்த்துட்டு அப்படியே ஈவினிங் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் தான். ஜேகே வந்து காரில் ஏறிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. அப்படியே ஃபோன் எடுத்து எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு குரூப் இருக்குது. இப்போ ஒரு மெயினான ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் ஜேகே தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள் எம்ப்ளாயீஸ், உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை யார் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு இவ்வளோ சேலரி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல. இப்போ டேவோ இதை ஒரு போட்டியாக எடுத்துகிட்டு அப்படியே ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக எல்லாருமே போட்டி போட்டுட்ருக்காங்க. இப்போ ஜேகே ஒரு சைடு மாஃபியா ஒர்க்கையும் பார்த்துட்டு கம்பெனி ஒர்க்கையும் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, அவரோட ஹெல்ப் இங்கே எல்லாருக்குமே வேணும். இப்போ ஜேகே தான், ஓகே உங்களுக்கு இவ்வளோ நாள் டைம் கொடுத்தது போதும், உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரே மாதிரி எடுத்து வைக்கிறாரு. எல்லாருமே ஃபைல் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. டேவும் போய் சப்மிட் பண்ணுறாரு. இப்போ ஜேகே அந்த ஃபைலை ஒன்று ஒன்றா ரீட் பண்ணுறாரு. கடைசியாக டேவோட ஃபைலையும் ரீட் பண்ணிட்டா. ஓகே, இதுலேருந்து நான் பெஸ்ட்டு 2 எடுத்திருக்கோன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே முடிச்சு பார்க்குறாங்க. என்னது 2 அப்படின்னு சொல்ல. அவ்வளோ ஷாக்கில் ஆகாதீங்க, இந்த 2 ப்ராஜெக்டை நான் தேர்ந்தெடுப்பேன், அந்த 2த்தில் 1 நான் கொடுத்துருவேன். தட் மீன்ஸ் ஆப்போசிட் டீமுக்கு நான் கொடுத்துருவேன். அவங்க நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை இறக்குவாங்க. புரியுது சார் அப்படின்னு சொல்ல. ஃபஸ்ட்டு மிஸ்டர் செரி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி இழுப்பா. இப்போ செரியும் எழுந்திரிச்சிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்ல. வெல்கம், இதே மாதிரி மறுபடியும் நல்லா ப்ராஜெக்டாக பண்ணி எனக்கு வித்தின் 3 days சப்மிட் பண்ணணும். புரியுது சார். அண்ட் செகண்ட் மிஸ்டர் கிம் டவுன் நீங்கள் தான் சார். உங்களுக்கும் அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். 3 days டைம், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து பண்ணிவிடுவாங்க. உங்கள் 2 பேர்த்துலேருந்து ஒரு ஃபைல் எடுப்பேன், அந்த ஃபைலை நான் ஆப்போசிட் டீமுக்கு கொடுத்துருவேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பண்ணிகிட்ருக்காங்க ப்ராஜெக்ட். 2 பேருமே வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க. டேவோ சலிச்சவர் இல்லை, செரியை சலிச்சவர் இல்லை, 2 பேரும் சரி சமமாக போட்டுட்ருக்க. இப்போ ஜேகே ஒரு சைடு மாஃபியா ஒர்க்கால் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாரு. அவர் கை காலெல்லாம் நிறையா அடிபட்டிருக்க. இப்போ ஜேகே தான், ஓகே உங்களுக்கு கொடுத்த டைம் ஓவர், உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்டை 2மே படித்து பார்க்குறாரு. அவருக்கு 2மே பிடிச்சிருக்கு ரொம்ப. இப்போ எது தேர்ந்தெடுக்கிறது எது விடுறதுன்னு கூட ஜேகேக்கு ஒன்றும் புரியலை. இப்போ ஜேகே தான், நீங்கள் 2 பேரும் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இதுலேருந்து நான் 1 தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லு. டேக்கெல்லாம் நர்வஸ் ஆகுது. ஐயோ என் ப்ராஜெக்ட் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டேக்கெல்லாம் நர்வஸ் ஆகுது. இப்போ ஜேகே தான், ஓகே இந்த ப்ராஜெக்ட் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செரிக்கிட்ட அவரோட ப்ராஜெக்ட் இருக்கா அவர்கிட்டே கொடுத்துட்டு, இந்த ப்ராஜெக்டை நான் அந்த கம்பெனிக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல. டேக்கு அவ்வளோ ஹாப்பி. இப்போ ஜேகேவும் அதை பார்த்துட்டு, ஓகே உங்கள் வேலையை நல்லா தான் பண்ணியிருக்கீங்க டே, இதே மாதிரி நல்லா பண்ணுங்க, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ டே தான், என்ன பண்ணுறது, இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இது ஜேகே வந்து பார்த்துட்டு, என்னாச்சு? இல்லை சார், நான் வேறு கம்பெனிக்கு கொலாப் கொடுக்கலான்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கும் செஞ்சேன். நான் அவங்க கையிலேயே கொடுத்துட்டேன். அவங்களும் அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்கள் சிக்னேச்சர் என்னது? பக்கத்து கம்பெனியா? ஆமாம், அந்த கம்பெனி தான். ஆ, ஓகே, இந்தா சைன் தானா, போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுக்குறாரு. ஜேகேவும் சைன் போட்டுட்டேன். ம், நாங்கள் அப்படின்னு சொல்ல இப்போ டேவும் அந்த ஃபைலை வாங்கிட்டு அப்படியே அந்த கம்பெனியோட சிஓக்கு கிட்ட போக அந்த சிஓவும் சைன்லாம் பார்த்துட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்லாம் கொடுக்குறாங்க. ப்ராடக்ட்லாம் கொடுத்து முடித்தோன்னே இப்போ அவங்க டீல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அந்த ஆப்போசிட் டீமோட சிஓவும் சொல்லிட்டு இருக்கா. இப்போ டே தான் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டாரு. இப்போ ஜேகேவை ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கா. இப்போ ஜேகே தான், என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சாருன்னு சொல்லாத, ஜேகேன்னு சொல்லு. சரி ஜேகே, அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். நான் சொல்லணுமா இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை நீங்களே சொல்லுங்கள் ஜேகே. ஓகே, அது என்னதுன்னா, உங்களோட வேலையை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அப்புறம் உங்களோட கேரக்டரு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கீங்க. ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறீங்க. எல்லாமே உங்ககிட்டேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அது டே, ஐ லவ் யூ. நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்னை நீ அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்ல டேவும் 2 நிமிஷம் யோசிச்சுட்டு, ஜிகே இதே விஷயத்த தான் நானும் சொல்ல வந்தேன். லவ் யூ ஜிகே, லவ் யூ டூ டே. எப்படி இந்த ஃபீல் வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு வந்துருச்சு அப்படின்னு ஜேகே தான் எல்லாத்தையுமே ப்ரப்போஸ் பண்ணிலாம் முடிக்க இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு அழகான டேயில் ரொம்ப கிராண்டாக மேரேஜ் நடக்குது. அவங்களோட லைஃப் அவ்வளோ அழகாக க்யூட்டாக ரொமான்டிக்காக அப்படியே அவங்களுக்குள்ள எல்லாமே வந்து ஹாப்பியாக நடக்குது. ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் until then stay tuned. Bye bye.